அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 11th தஸவ்வுஃப் பாடம் கியாமுல் லைல் இரவு தொழுகை. இதா நீ தூங்கினால் ஃபனம் தூங்கு பி அஜ்மில் இன்திபாஹி, விழிப்பதை உறுதி கொண்டு தூங்கு. லி கியாமுல் லைல், இரவு தொழுகைக்கு விழிப்பதை உறுதி கொண்டு நீ தூங்கு. நைட் எந்திரிச்சிருவோம், இரவு தொழுகைக்கு எந்திரிப்போம் உறுதியோட நீ தூங்கு. ஃபைதா இன்தபகத்த, நீ எழுந்தால் ஃபசல்லி, தொழுவு. சலாத்தன் தஜஹுதி, தஹஜுதி, தஹஜத்துடைய தொழுகை நீ தொழுகு. வஹுவ கியாமுல் லைல், அது இரவு தொழுகையாக இருக்கும். கல்லுகா, அதில் குறைந்ததாகிறது. ரக்காயத்தானி, 2 ரக்காயத்தாக இருக்கும். வலா ஹத்த, எல்லை இல்லை. அலி அக்ஸரிகா, அதனுடைய அதிகத்திற்கு எல்லை இல்லை. ரக்காயத்தானி 2 ரக்காயத்து, குறைஞ்சது 2 ரக்காயத்து, அதிகபட்சத்து அதிக எத்தனை ரக்காயத்து எல்லாம் சொல்லலாம். ரக்காயத்தானி 2 ரக்காயத்து எல்லாம் ஃபி ஜோஃபில் லைலி, இரவுடைய நடுவிலே கஞ்சின் பொக்கிசமாக இருக்கும். மின் குனூஜில் பிர்ரி, நீதியின் பொக்கிசங்களிலிருந்து ஒரு பொக்கிசமாக இருக்கும். அப்போ இந்த ஹதீஸை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்தா இல்லை இதோட நேர்த்தியான வார்த்தை கிடச்சிச்சினாலும் இல்லை சரியான வார்த்தை கிடச்சினாலும் நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம். நான் பிர்ருன்னா நேர்மை, நல்ல, அந்த மாதிரி அர்த்தம் இருக்குது. அப்போ அர்த்தம் சும்மா நம்ம மொழிபெயர்க்கிறதுல 2 விதமாக இருக்குது. ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையை மாற்றி கொண்டு வர்றது, யதார்த்தத்தில் பயன்படுற மாதிரி கொண்டு வரணும். இப்போ கரக்கனா முழுகினான், அப்போ இஸ்தகிரக அப்படின்னா மூழ்க தேடினான் அப்படின்னு அர்த்தம் வரும். அப்போ முன்னாடி பாடத்தில் படித்தேன், உங்களுடைய நேரத்தை அனைத்தையும் நல்ல விஷயத்திலே முழுக தேடினால் அப்படின்னா இது எப்படி மாற்றுறது? அந்த முழுக தேடினாங்கிற வார்த்தை எப்படி மாற்றுறது? அப்போ இந்த மாதிரி மொழிபெயர்ப்பில் ஒரு சவாலான விஷயமா இருக்கும். நம்ம அர்த்தத்தை நெருங்கிடுவோம், அர்த்தமும் கிடச்சிரும். அந்த அர்த்தத்தை யதார்த்தத்தை கொண்டு வரத்துக்கு நமக்கு நிறைய மொழிபெயர்ப்புகளை படிச்சிருக்கணும். இல்லாட்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேடணும். சரி, ஓகே. ஃபஸ்தக்சிர், நீ அதிகப்படுத்து. மின் ஹாதில் கஞ்சி, இந்த பொக்கிஷங்களிலிருந்து நீ அதிகப்படுத்து. லி ஃபாக்கத்திக்க, வறுமையின் உன்னுடைய இழப்பின் நேரத்திற்கு, வறுமை நேரத்துக்கு, ஒன்று இல்லாமை நேரத்திற்காக. யௌம, ஃபாக்கத்துனா வறுமை, இழப்பு, இல்லாமை, கிடைக்காதது, அந்த மாதிரி அர்த்தம். யௌம, ஒரு நாளில், லா என்ஃபா, பயன் தர மாட்டார்கள். வலியும் பயன் தர மாட்டார்களே. இல்லை உதவியாளர்களும் பயன் தர மாட்டார்களே. நம்ம சம்மந்தப்பட்டவங்கள இப்போ யாரும் நமக்கு பயன் தரப்பா அவங்களாம் எந்த பேரும் நமக்கு கிடைக்காது. அந்த உதவியாளர்களும் எந்த பயனும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இழப்பான ஒரு நாளுக்காக வேண்டி நீ என்ன பண்ணு, இந்த தொழுகையை நீ அதிகப்படுத்தி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ கியாமுல் லைலி, இரவு தொழுகையாகிறது. அதுவாகிறது தவுபுல் சாலிகின், நல்லவர்களுடைய வழிமுறை. தவுபுன வழிமுறை, சாலிகின்னா நல்லவர்கள். இரவு தொழுகையாகிறது நல்லவர்களுடைய வழிமுறை. அப்போ கால்லா தாலா ஃபக்கீம், அவருடைய விஷயத்தில் அல்லா தாலா சொல்கின்றான், தத்த ஜாஃபா ஜுனூபுகும், அவர்கள் அவருடைய விழா எலும்புகளை தூரமாக்கி வைக்கிறார்கள். அவன் மலாஜி, படுக்கைகளை விட்டும், விழா எலும்புகளை விட்டும். அவருடைய மலாஜி படுக்கைகள் அப்படின்னா படுக்கையிலேருந்து எந்திரிச்சு தொழுகைக்கு போயிடுறாங்க அப்படின்னு. படுக்கையை விட்டு தூரமாக்குகிறாள்னு என்ன? படுக்கையை விட்டு எந்திரிச்சு தொழுகைக்கு போயிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். காலை அல்லா தலா சொல்கின்றான், காணும் ஆகிவிட்டார் கலீல மினல் லைலி மா யஹ்ஜவுன், அவர் குறைவாகவே தூங்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த காலத்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண ஆகிவிட்டார்கள். யக்கூமு மினல் லைலி, யக்கூமு இருக்கக்கூடியலாம் மினல் லைலி, இரவில். ஹத்தா தத்தஃபத்தர, கால் வீங்குகின்ற அளவுக்கு, கதமாகும், அவருடைய 2 காலும் வீங்குகின்ற அளவுக்கு நிற்கக்கூடியலாம் ஆகிவிட்டார்கள். ஃபகுல்த்து லஹு, நான் கேட்டேன். லஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். லிம தஸ்னவு, எதற்காக செய்கிறீர்கள்? இதை செய்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, இதை ஏன் செய்கிறீர்கள்? எதற்காக செய்கின்றீர்கள்? வகது கஃபரல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்திருக்கின்றான். மா தகத்தம மினல் தீனிக்க, மின் தன்பிக்க, உடைய பாவத்திலிருந்து முந்திவிட்ட ஒன்றையும் மன்னித்திருக்கிறான். மாமா தாக்கர, இனிமேல் வரப்போகின்ற ஒன்றையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப இப்படி ஏன் கஷ்டப்பட்டு நிற்கிறீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவர் கேட்குறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் சக்கூரா, ஃபலா உஹிப்பு, நான் ஆக வேண்டாமா? மா கேள்விக்குள்ளது. ஃபலா நஃபி, மா உஹிப்பு, நான் உஹிப்பு விருப்பத்துக்குரியவனாக, அன் அகூன ஆக வேண்டாமா? அப்தன் ஃபலா
அஃபலா அஃபலா உஹிப்பு அன் அக்கூனா அப்தன் சக்குரன். அப்தன் அடிமை, சக்குர்னா நன்றி, அக்குன்னா ஆகுவது. ஃபலா உஹிப்பு நான் விரும்புகிறேன். அப்போ நான் நன்றியுடைய அடியானாக ஆக வேண்டாமா அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். அஃபலா உஹிப்பு அன் அக்கூன அப்தன் சக்கூரா. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் மக்களே, அஃப்ஸு ஸலாம சலாத்தை பரப்புங்கள், வ அத்தீமு தாம உணவை கொடுங்கள். அத்தீமுனா உணவளியுங்கள், தாம உணவை உணவளியுங்கள் அப்படின்னா நான் உணவை கொடுங்கள். வசிலு சேர்ந்து வாழுங்கள், அருகாம உறவினர்களை வசிலுனா சேர்ந்து வாழுங்கள், உறவினர்களை சேர்ந்து வாழுங்கள். சல்லு தொழுவுங்கள், வன்னாசு வாவு ஹாலியா நியாமு மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் தொழுவுங்கள். ததுகுலு நீங்கள் நுழைவீர்கள் ஜன்னத்தை தொழுகையில் சலாமின் நிம்மதியாக சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவீர்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அஃபலா ஹிப்பு நான் விரும்ப வேண்டாமா? எப்படி இந்த வார்த்தைக்கு தெளிவாக அர்த்தம் வச்சுங்க. அஃபலா ஹிப்பு நான் விரும்ப வேண்டாமா? அந்நக்கூன ஆகுவதற்கு அப்தன் சக்கூரன் நன்றியுடையவன் அடிமையான ஆகுவதற்கு நான் விரும்ப வேண்டாமா? அஹப்ப யுஹிப்பு யுஹிப்பு யுஹிப்பானி அதுலேருந்து வந்தது உஹிப்பு. ஓகேவா? அது சில வார்த்தையை நம்ம யதார்த்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் படிச்சிருவோம், இந்த இடத்துல கேட்டு படிச்சிருவோம். ஏராப் என்ன சர்ஃப் என்ன அப்படி யோசிக்கிறப்ப வார்த்தையில் குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் கூட அப்படி தான் தடுமாறினேன். அப்போ நிதானமாக பார்க்குறப்ப புரியுது. ஃபைதா ஃபரக்த மின சலாத்தி நீ முடித்து விட்டால் உன்னை தொழுகை தஹஜுத் தொழுகை நீ முடித்து விட்டால் ஃபஸ்தகுஃபிருல்லாஹ தன்பிக்கு உன்னை பாவத்திற்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடு. மூமின்களுக்கான மன்னிப்பு தேடு. மூமினாத்தி மூமினான பெண்களுக்காக மன்னிப்பு தேடு. தாலிக்கு அதுவாயிரு தௌபு இபாதுல்லாஹில் முத்தகி நிறையச்சம் உள்ள அல்லாஹ்வுடைய அடியாருடைய பழக்கமாக இருக்கும், அவருடைய வழிமுறையாக இருக்கும். அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்கள் இப்படி தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதில் பாவ மன்னிப்பு தேடுவாங்க. மூமினான ஆண் பெண் எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அதே போல் நீயும் செய்ய அப்படின்னு அர்த்தம். அல்லா தாலா சொல்கின்றான், வஸ்தகுஃபிர் இஸ்திக்ஃபார் செய் தன்பிக்கோட பாவத்திற்கு, வலில் மூமினான ஆண்கள் பெண் பாவத்திற்காகவும் நீ வந்து இஸ்திஃபார் செய். வல் முஸ்தகுஃபிரின அவர்கள் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்கள் பில் அஸ்காரி சஹர் நேரத்தில், அபி அஸ்காரிஹிம் அவருடைய சஹர் நேரத்தில் தகுஃபிருன அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். ஃபைதா இன் தபகத்த நீ விழித்தால் பில் லைலத்தி இரவில் தஹஜ்ஜத் நீ தஹஜ்ஜத் தொழுவு. வஸ்தகுஃபிரன் நீ இஸ்திஃபார் செய். லில் மூமின்களுக்காக நீ இஸ்திக்ஃபார் செய். அவிலா இங்கே கீழே போட்டிருக்காங்க. அவிலன் மேலே முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது அஃபீஃபோட ஒன்று சேர்ந்துருக்கு. அலீஃபு முன்கலிபத்து நூனி தௌக்கீது, அதாவது இபிக்கியன் நீ அழுவு. அலா துனூபிக்க உன்னோட பாவத்தை நினச்சி என்ன பண்ண, உன்னோட பாவத்தை நினைத்தும் உன்னோட அலட்சியத்தை நினைத்தும் நீ வந்து அழுவு அப்படிங்கிறாங்க. அப்போ ஜஹதா அப்படின்னு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து கவிதைக்காண்டி வந்திருக்குதா இல்லை அப்படின்னா நூன் எதுவும் போக்கப்பட்டிருக்காங்கிறது தெரியலை. அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபல ரக்காத்தானி 2 ரக்காயத்துகள் மினசலாத்தி தொழுகையிலிருந்து லைலத்தின் இரவில் கன்சுன் அது பொக்கிஷமாக இருக்கும் தாரில் ஹுலுதில் நிரந்தரமான வீட்டிற்கு அதுவம அன்பலா அதுவமான நிரந்தரம் அன்பலான அதுவம நிரந்தரமானது அன்பலா வந்து சிறப்பானது. அப்போ 2 ரக்காயத்து இரவில் தொழுவுறது அப்போ நிரந்தரமான வீடு கிடைக்கும். அப்போ அது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் என்னென்னா நிரந்தரமான வீடு கிடைக்கும். அந்த வீடு வந்து எப்படிப்பட்டதுன்னா சிறப்பானது, நிரந்தரமானது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் தக்சிரன்ன அதிகப்படுத்து மின் குனூஜி பொக்கிஷங்களை அதிகப்படுத்து. நீ ஃபாக்கத்திக்க உன்னை வறுமை நேரத்திற்கு, நீ ஃபாக்கத்தினா நீ இழந்திருக்கும் நேரத்தில், தகுத்தி வறுமை அழைக்க உன் மீது வறுமை அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லாத அந்த நேரத்திற்கு நீ அதிகப்படுத்து. இந்த மாதிரி பொக்கிஷங்களை என்ன பண்ண அதிகப்படுத்து.
வலா நசீப வலா வலா நசீபன என்ன கீழே இப்போ வலா நசீப எந்த உறவினரும் இல்லை. வலா வலா எந்த வழியும் இல்லை. உதவியாளர் வலானா உதவியாளர்கள். எந்த உதவியாளர்களும் இல்லை, எந்த உறவினர்களும் இல்லையே உனக்கு உதவி செய்வதற்கு. இன்ஃபோவுக்க வலா நாசிர் என்சுருக்கு. அப்போ உனக்கு உதவி செய்யறதுக்கோ, பயன் தரத்துக்கு உறவினர் இல்லாத அந்த நேரத்தில், உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லாத அந்த நேரத்தில், இது வந்து இந்த தொழுகை வந்து உனக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறாங்க. பாடம் இதோட முடியுது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.